எதிரில் உட்கார்ந்து இருக்கிற பாரத ரத்னாக்களே, கொடி ஒட்டிய பாரத ரத்னாக்களே, மைக் செட் அமைத்திருக்கிற பாரத ரத்னாக்களே, திமுக காரன் என்ன பேசினால் அதை வில்லங்கமாக யூடியூபில் போடலாம் என்று படம் பிடிக்க வந்திருக்கிற பாரத ரத்னாக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் பேர் சொல்லி சொல்றப்போ பாரத ரத்னா பாரத ரத்னான்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னா, நாட்டை ரெண்டாக்கி கலவரம் உண்டு பண்ண அத்வானிக்கே பாரத ரத்னா தரப்பொழுது காலமெல்லாம் கலைஞர் வாழ்கின்ற சொன்ன திமுக காரன பாரத ரத்னான்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. இன்னைக்கு பாரத ரத்னா பதவி, பொறுப்பு, விருது கேவலப்பட்டு போயிடுச்சு. அதை ரூபாய்க்கு 4 கூறு போட்டு விற்பான் தெரியுமா? அந்த கண்டிஷனுக்கு மோடி கொண்டு வந்துட்டார் இன்னைக்கு பாரத ரத்னாவை. பாரத ரத்னா அந்த காலத்தில் யார் யார் கொடுத்தாங்கன்னா, சட்டம் இயற்றிய அம்பேத்கர் கொடுத்தாங்க, ஜவஹர்லால் நேருக்கு கொடுத்தாங்க, அன்னை இந்திரா காந்தி கொடுத்தாங்க, மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் கொடுத்தாங்க, இவங்க அப்துல் கலாம் கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் பாரத ரத்னா. இன்னைக்கு அந்த பாரத ரத்னாவை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ நரேந்திர மோடி கேவலப்படுத்திட்டார். 10 வருஷம் டெல்லியில் இன்னைக்கு மோடி பிரதமராக இருக்கிறார். இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு கேட்டா, இங்க இருக்கிற அண்ணாமலை சொல்றார் நாங்க சொச்சாலியா கட்டியிருக்கிறோம். 10 வருஷத்துல மோடி வந்து இந்தியாவிற்கு, இந்தியா கூற்றியா, இந்தியா உள்ள இருக்கிற கடைசி மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு என்னையா பண்ணி கேட்டா சோச்சாலியா கட்டியிருக்கிறோம். அப்படின்னா என்னையான்னு கேட்டோம். மோடி பிரதமராய் 10 வருஷத்துல தமிழ்நாட்டில் 500 கக்கூஸ் கட்டி இருக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். ஏண்டா எரும மாடு, இந்த 500 கக்கூஸ் கட்டுறதுக்கு பிரதமரா வரணும் அவசியம் இல்லடா. எங்க அண்ணன் காமராஜே தாம்பரத்தில் 500 கக்கூஸை கட்டி முடிச்சிட்டு வர்றான். இதுக்கேண்டா டெல்லி வரைக்கும் போனோம்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். 500 கக்கூஸ் கட்டுறது ஒரு சாதனையா? சோச்சாலையா கட்டுறது சாதனையா? 10 வருஷம் மோடி இருந்தார். இவ்வளவு தாய்மா இருக்கிறீங்க பெரியவருடைய தாய்மகளே. இன்னைக்கு ஒரு சிலிண்டருடைய ரேட் என்ன? 1100, இன்னைக்கு 960. கரெக்டா? 1200 தேர்தலுக்காக இப்ப 960 ஆயிடுச்சு. யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. 2014 இந்த டர்பன் கட்டிக்கிட்டு மன்மோகன் சிங் ஒருத்தர் பிரதமராக இருந்தார். அவர் பிரதமராக இருக்கிற போது 2014 அவர் சீட்டை விட்டு கீழே இறங்குற பொழுது ஒரு சிலிண்டருடைய விலை 320 ரூபாய். 320, 420க்கு வித்தாங்க. 100 ரூபாய் பேங்க்ல மானியம் போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? 100 ரூபாய் மானியம் போட்டாங்க. இவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அவர் வந்தது அப்படியே சொல்லுவா, அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். மேடையில் ஈகானா உட்காந்துக்கிற இடத்துல மோடி உட்காந்துருந்தார். அந்த பக்கம் மேயர் இருக்கிற இடத்துல ஓபிஎஸ், இந்த பக்கம் இந்த கருணாநிதி உட்கார இடத்துல இபிஎஸ் உட்காந்துருந்தாங்க. எடப்பாடியும் பன்னீர்செல்வமும். எடப்பாடியும் நரேந்திர மோடியும் ரொம்ப நேரம் பேசுறாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, ரொம்ப நேரம் பேசுறாங்க. எதிரில் ஒரு அதிமுக தொண்டனுக்கு பெரிய சந்தோஷம். பாரா நம்ம பொதுச் செயலாளரை மோடி கூட எவ்வளவு நெருக்கமாக ரொம்ப நேரம் பேசுறாரான்ட்டு ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. கொடுமை என்னன்னா, எடப்பாடி ஹிந்தி தெரியாது, மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது. பார்த்து இவ்வளோ அப்படியே கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னு பெரிய சந்தோஷத்தில் அவர் அப்படியே பேச ஆரம்பிச்சார். என்ன சொன்னார் தெரியுமா? பாயோ பहनो मेरे प्यारे मित्रों, देश बचाऊंगा, गरीब का बेटा सत्ता में आऊंगा, एक एक सिलेंडर 300 रुपये को देऊंगा. எடப்பாடிக்கு ஒண்ணுமே புரியல. கை தட்டணும். அம்மா பேசுறான்பா, புரியாது. கை தட்டார். ஒன்ன ஒருத்தன் தமிழ்ல சொன்னான், பெரியவர்களே தாய்மார்களே, நான் ஆட்சிக்கு வந்தால், ஏழை தாயின் மகன் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு சிலிண்டரையும் 300 ரூபாய்க்கு தருவேன். பொட்டாசி மாசத்துக்கு பெருமாள் நாமம் போடுவோம். நம்ம நாமத்துக்கு எத்தனை கோடு? நடுவில் இருக்கிற கோடு என்ன கலரு? சிலிண்டர் என்ன கலரு? ஒரு கோடு போட்டாச்சு. மோடி நமக்கு ஒரு கோடு போட்டார். 2வது கோடு, இந்த கோடு லேடிஸ்க்கு இல்லை ஜென்ஸ்க்கு. நீங்க தான் பதில் சொல்லணும். அந்த கூட்டத்தில் மோடி சொல்றார், மே நௌஜவானோ, कांग्रेस ने देश को बर्बाद कर दिया, भाजपा ने सरकार बनाएगी, पेट्रोल डीजल 40 रुपए को देंगी. ஐயோ பெட்ரோல் 40 ரூபாய்க்கு தரலாம். தரேன்னு சொன்னது எவ்வளோ? 40. கொடுக்கறது 102. நாமத்துக்கு 2வது கோடு போட்டாச்சு. இப்போ 3வது கோடு தான் முக்கியமான கோடு. திடீர்னு நைட்டு தாங்கி நான் எங்கள் அண்ணாலாம் தஞ்சாவூர் எலெக்ஷனா அரவக்குறிச்சியில் எங்கே இருக்கிறோம். திடீர்னு டிவியில் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்தது. இரவு 8 மணிக்கு மோடி பேசுகிறார், எல்லாம் பாருங்கன்னா. எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவர் மேடையில் தானே பேசுவார், என்ன டிவியில் பேசுகிறாருன்ட்டு 8 மணிக்கு நாங்கள் டிவி முன்னாடி போய் உட்காந்துருந்தோம். இவர் வந்தார், அப்படியே நேராக டிவி முன்னாடி வந்தார். கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டர் மணி செந்தில பார்த்து சொல்லுவார், நீ எப்பப்போ எப்படி எப்படி டைப்பாக மொழிப்பு எனக்கு தெரியும்டான்.
அந்த மாதிரி இருந்தாலும் சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு நேரா வந்தார். அவர் அப்படியே டிவியில் சொன்னார், இப்பயும் டிமானிட்டேஷன் யூடியூப்ல போட்டா வரும். என்ன சொன்னார் தெரியுமா? भाइयों बहनों मेरे प्यारे मित्रों, देश बचाऊंगा, आतंकवाद खत्म करूंगा, काला धंधा बाहर निकालूंगा, 500,000 नहीं चलेंगे मयरा போச்சின்னு. நாட்டை காப்பாற்றுவேன், வறுமையை ஒழிப்பேன், கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவேன். நைட்டு 12 மணிலிருந்து 500,000 செல்லாதுன்னாரு. எங்க அக்கா அதிர்ச்சி ஆயிடுச்சு. வீட்டுக்காரருக்கு தெரியாம கடுகு டப்பால 2 நோட்டு வச்சுக்கிறேன், தெரியா செல்லாதுன்ட்டாருன்ட்டு சொல்லிட்டு மோடி சொன்னார், கருப்பு பணம் எல்லாம் வெளியே வரும், எல்லாம் அரசியல்வாதி ரோடுக்கு வருவான், எல்லாம் கருப்பு பணம் பதிக்கச்செல்லாம் ரோடுக்கு வருவான், எல்லா பணம் ரோடுக்கு வந்து பேங்குக்கு வந்துருச்சுன்னா एक के अकाउंट में 15 लाख डालूंगा. ஐயோ 5 லட்சம் போடுறாண்டி. அவ்வளவுதான். உடனே கூட்டான சந்திராகான் வந்து சொல்லிச்சு, மோடி 5 லட்சம் போட்டாருன்னா முதல்ல எதிர்விட்டு செல்வி வாங்கணும், அதே நாணக்குழா வாங்கணும்ச்சு. அவன் வீட்டுக்கார போன வச்சு செத்தே போயிட்டான். அறந்துருச்சு. நாணக்குழாக்கு வாய்ப்பே இல்லை, அறந்துருச்சு. 5 லட்சம் வந்துதா, 3வது கோடு போட்டாச்சு. எங்களை எப்படிலாம் ஏமாத்துனீங்களா நீங்க? அதுல வேற பிஜேபி பாத்தீங்களா, மோடி 5 லட்சம் போறாரு, எல்லாம் அக்கௌண்ட் ஆரம்பிங்க. என்ன எல்லாம் பேங்க்ல போய் மோடி அக்கௌண்ட் ஆரம்பிச்சது. இதுல வேற ஒரு ஆயா ஒரு 6 மாசம் இருக்கும், நடக்கவே முடியல. பேரனை கையில கூப்பிட்டு பேங்குக்கு போயிட்டு, இந்த 5 லட்சம் போடுறேன்னு போட்டானா? பேங்கார சொன்னா நைனா, நான் கட்டையில போறதுக்குள்ள போடுவானோ போட மாட்டானோன்ட்டு அது போயிடுச்சு. 5 லட்சம் நாமும் போட்டாச்சு, நம்ம ரோடுக்கு வந்துட்டோம். சாதாரணமாக சிரிச்சுட்டு போயிடுறோம். நம்மளை எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க தெரியுமா? இதுல வேற பிஜேபிக்கார சும்மா பார்த்திருக்கா, மோடி தமிழ். நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். மோடி எப்படா தமிழை வளர்த்தாருன்னு. அவர் தமிழை வளர்க்கிறாரு. எப்படா வளர்த்தாருன்னு? அவர் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் தமிழ்லயே பேசுறாருன்னா. அவர் என்னடா தமிழ்ல பேசினாருன்னு அவர் வீடியோ போட்டு பார்த்தேன். அப்படின்னா தமிழ்ல பேசினாரு. அவருடைய தமிழ்ல பேசுறார். பெரியவர்களே, தாய்மார்களே, நம்மளுக்கு பாரதியார் தெரியும், திருவள்ளுவர் தெரியும், நாம ஊர் மேல போதுன்னாரு. அது ஊருக்கு போறாரா அவரு. ஏய், இதாடா தமிழ் வளர்க்கிறது? எங்க மோடியை போல் அமித்ஷா போல் கொடுமாடா. அதெல்லாம் கேட்டா இவங்க தான் தமிழை வளர்க்குறாங்களா, நம்ம இவங்க கிட்ட போனாதான் நம்ம நல்லா இருப்போமா. நம்மளாம் ஊருக்கு போவோம், எல்லாருக்கும் ஊர் இருக்கும். சிலருக்கு மரக்காணம் இருக்கும், சிலருக்கு செங்கல்பட்டு இருக்கும், சிலருக்கு திண்டிவானம் இருக்கும். நம்ம ஊருக்கு போனால் என்ன பண்ணுவாங்க? அண்ணனோ தம்பியோ அக்காவோ யாரோ போனால் வீட்டில் மேய்ஞ்சின்னு இருக்கும், தோட்டத்தில் நாட்டுக்கோழி, அதை பிடிச்சி சமைச்சு கொடுப்பாங்க. உண்மை தானே? அந்த கோழியை பிடிக்க எப்படி போவான் பையன்? கோழிக்கிட்ட நேரம் மைக்கில் போய் வருக வரணும் வரவேற்கிறோம் அப்படியா சொல்லுவான்? கோழி என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? கோழி நினச்சிக்கிட்டான் நம்ம மொழியிலேயே பேசுறான், நம்ம ஜாதிகாரா இருப்போம் பொழுது. அவங்கிட்ட போனா நம்ம சேஃபா இருப்போம். அந்த கோழி மாட்டிச்சுன்னா அது எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? குக்கர்ல தான் இருக்கும். மோடி தமிழ் பேசுறாரு, நம்ம அவர்கிட்ட போனா நம்ம எங்க இருப்போம்? பிச்சை தான் எடுக்கணும். எப்படியே பிச்சை தான். நம்ம விளையாட்டு சிரிக்கிற சொல்றோமா? என்னங்க பண்ணிருக்கிறார் மோடி? தெரியுமா ஒரு பொண்ணு கேஸ் தெரியுமா? நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கும். பேசின சித்தப்பாக்க ராஜேந்திரனை கேட்கிறேன், அதிமுக நிர்வாகி கேட்கிறேன், ஜெயலலிதா முதலமைச்சர் 9 மாத காலம் தெரியினான்னு ஒரு 21 வயசு பொண்ணு ஜெயில அடைச்சு வச்சிருந்தாங்க. என்ன காரணம்? வெக்கா இருந்தா, தைரியம் இருந்தால், துப்பு இருந்தா நாளைக்கு மேடை போட்டு பதில் சொல்ல தயாரா? தெரியினான்னு ஒரு பொண்ணு மேல கஞ்சா கேஸ், 9 மாசம் ஜெயிலு. அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரப்ப 500 போலீஸ், வீட்டுக்கு போறப்ப ஜெயிலுக்கு போறப்ப 500 போலீஸ். யார் அந்த தெரியுனா? என்னாச்சு வழக்கு? ஏன் கைது பண்ணாங்க? என்ன பிரச்சனை? யாரா தெரியுனான்னு பார்த்தா சசிகலாவுடைய புருஷன் நடராஜனுடைய செட்டப். அது சசிகலாவுடைய புருஷன் நடராஜனுடைய செட்டப் பண்றதுக்காக
சசிகலாவுடைய தக்காளத்தி சண்டைக்கு தமிழ்நாடு காவல்துறையை பயன்படுத்திய கேவலமான கட்சி அதிமுக. மேடை போட்டு பேசவா வெக்கமா இல்லையா? அடுத்த குடும்ப நீ பேச, நீ யோக்கியமா? அதிமுக பிஜேபி கூட்டணி முடிஞ்சிருச்சான். எடப்பாடி சொல்றாரு எங்களுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இல்லை, நாங்கள் பிஜேபியை புறக்கணிக்கிறோம். எப்போ? செத்து சங்கூதன பிறகு. ஆகவே முஸ்லீம்லாம் ஓட்டு போடணும் அப்படி எடப்பாடி சொல்றாரு. பார்த்தீர்களா? பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி உடைஞ்சிருச்சு, முஸ்லீம்லாம் ஓட்டு போடணும்ட்டு. இன்னைக்கு சொல்றதை எழுதி வச்சுக்கோ. நீ தொப்பி போட்டாலும் சரி, மசூதிக்கு போய் கஞ்சி குடிச்சாலும் சரி, லுங்கி கொட்டினே வந்தாலும் சரி, ஜுப்பா போட்டுக்கினே வந்தாலும் சரி, மசூதி வாசல் நின்னாலும் சரி, நீ சுண்ணத்து பண்ணா கூட எந்த முஸ்லீமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட மாட்டோம் நினைச்சுக்கோ. யார்கிட்ட கதை விடுறீங்க? பிஜேபி அதிமுக கூட்டணி முடிஞ்சிருச்சா? கேட்கறவன் கேனையன் சொன்னா கேஆர் விஜயா கொண்டில கேடிவி தெரியுதுன்னு சொல்லுவான். என்ன உண்மை? பிஜேபி அதிமுக கூட்டணி முடிஞ்சிருச்சான். முடிஞ்சு 3 மாசம் ஆச்சான். இது வரைக்கும் ஒரு வார்த்தை நரேந்திர மோடியை எதிர்த்து, அமித்ஷாவை எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து பேசாத எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அதிமுக கூட்டணி முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க. பாசிசத்தை எதிர்ப்பதில், மோடியை எதிர்ப்பதில், அமித்ஷாவை எதிர்ப்பதில் இந்தியாவில் ஒரு ஆண்மகன் இருக்கிறார் என்று சொன்னால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். யாரும் மறந்துடக்கூடாது. நேற்று கூட சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார், சிஏஏ என்ஆர்சியை நான் அமுல்படுத்த மாட்டேன் சொன்ன ஆண்மையுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களே. நீங்க பேசலாம். நிலைமை என்ன இன்னைக்கு? அதிமுக இவ்வளவு கேவலமான நிலைமை வரக்கூடாது. கூட்டணி சேர்றதுக்கு ஆள் வரல. அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை யாத்திரை வந்திருக்கா? 7 நாளா கடையை திறந்து உட்கார்ந்து இருக்கான். 7 நாளா தண்ணி கேன் போட ஒரு பையன் வந்திருக்கிறான். வாங்க சார் கூட்டணி பேசலாம் கூப்பிடுறானா. யோ, நான் தண்ணி கேன் போட வந்தவன் ஏன் இருக்கான். இன்னைக்கு அதிமுக கூட்டணி பேசுற தலைவர் யார் தெரியுமா? கேவலம் இந்த ஏசி சண்முக போக மாட்டேன்ட்டார். நான் பிஜேபியோடு தான் போவேன், அதிமுகவோடு போக மாட்டேன். இன்னைக்கு அதிமுக நிலைமை கடைசியா ஒரு கட்சியோட தொடர்ந்து 3 நாள் கூட்டணி பேசுறாங்க. எத்தனை தொகுதி தர்றதுனே தெரியல. கடுமையான இழுபறி. எந்த வெற்றி பெற தொகுதி தர்றதுனே தெரியல. அவ்வளவு பெரிய கட்சி எதிரான புரட்சி பாரதம். அந்த ஒரு கட்சி தான் இந்த ஒரு வாரத்தில் அதிமுகவோட போய்க்குது. பேசலாமா வேணாமா, எந்த தொகுதியில் நிற்கிறதுன்னு. அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி. ஆனால் இந்த ஒரு பக்கம் ஆள் வருமானு கேட்டுனுக்கிறான். யாருமே போய் சேர்ற நிலைமையில தெரியல. ஆனால் அங்கே டெல்லியிலேருந்து ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறான், நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் தமிழ்நாட்டில் 39 தொகுதியை தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமோக வெற்றி பெறுவார். 39 தொகுதியிலே வெற்றி பெறுவோம் திமுக கூட்டணி. நான் ஜெயலலிதாவை இதே ஈகானம் போட்ட கூட்டத்தில், கருணாநிதி போட்ட கூட்டத்தில் நாங்கள் ஜெயலலிதாவை திட்டின மாதிரி யாரும் திட்டிருக்க மாட்டோம். கடுமையாக ஜெயலலிதாவை திட்டி இருக்கிறோம். இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னும் பட்டவர்த்தனமா சொல்றேன், எங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் தனிப்பட்ட விரோதம் ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு திமுக காரர் இருக்கிறான். எந்த திமுக காரனா இருந்தாலும் ஜெயலலிதா ஆளக்கூடாதுன்னு நினைச்சமே தவிர வாழக்கூடாதுன்னு எந்த திமுக காரனும் நினைக்கவே இல்லை. சத்தியமா சொல்றேங்க, எங்க அண்ணெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க. அந்த அம்மா செத்த பிறகுதான் அந்த அம்மா மேல மரியாதையே வந்திருக்கு. இப்ப ஜெயலலிதா உள்ளபடியா மரியாதையா பாக்குறேன், மரியாதையா சொல்றேன். உள்ளபடியா அந்த அம்மா செத்த பிறகு அந்த அம்மா மேல பெரிய மரியாதை வந்திருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? இவ்வளவு மடங்களை வச்சு கட்சி நடத்திருக்கு பாரு. அது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு செல்லூர் ராஜு சட்டமன்றத்தில் பேசிக்கிறாரு. கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லணும், கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிக்கிறான். அதான் எப்படி அந்த 10 வருஷம் மந்திரி. கேளாம்பாக்கத்துக்கும் கேளம்பாக்கத்துக்கும் இதுவரை பரவாயில்ல. எப்பொழுது மதுரையில் எய்ட்ஸ் மருத்துவமனை கட்டுவீர்கள் கேட்டிருக்கான். அதிர்ச்சியை மந்திரி ஓடிய போயிட்டான். எரும மாடு அது எய்ம்ஸ் ராதுன்ட்டு. ஓ எய்ம்ஸா, எய்ட்ஸ் கேட்டுக்கிறான். எய்ட்ஸ்க்கும் எய்ம்ஸ்க்குமே வித்தியாசம் தெரியாம ஒருத்த மாவட்ட செயலரா மந்திரியான கட்சியில இருந்து அவனையும் வச்சு ஜெயலலிதா கட்சி நடத்திக்குது. திடீர்னு ஒரு நாள் செல்லூர் ராஜு பேசினார், நான் அம்மாவின் பேச்சை கேட்கவே மாட்டேன். அதிமுக தொடர் அதிர்ச்சியா பார்த்துக்கிறான். நான் ஜெயலலிதா எதிர்த்து பேசியிருக்கிறேன். அப்படியா? ஆமா, ஜெயலலிதா பேச்சு நான் கேட்டதில்லை. ஜெயலலிதாவை செய்யக்கூடாது நான் செய்திருக்கிறேன்.
அப்படி என்னடா பண்ணானா, ஜெயலலிதா காலில் விழ வேண்டாம்னு சொன்னார், நான் படுத்திருக்கிறேன். இவெல்லாம் மந்திரி. அப்பதான் நினைச்சேன், உள்ளபடியே ஜெயலலிதாவை பாராட்டணும். இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு இந்த அம்மா கட்சி நடத்தி 3 முறை ஆட்சிக்கும் வந்திருக்குன்னா உள்ளபடியே ஜெயலலிதாவை பாராட்டியே தீர வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. யோசிக்க வேண்டாமா? யார் ஒழுங்கா இருந்தா? தமிழ்நாட்டில் கல்வி அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த கல்வி அமைச்சரை போய் பொள்ளாச்சின்னு எழுத சொல்றாங்க. அவர் பொள்ளாச்சின்னு எழுதினார். அவர் தான் தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர். விளங்குன்றீங்களா நாடு? இந்த அரசாங்கம் எவ்வளவு, மோடி அரசாங்கம் எவ்வளவு கேவலமான அரசாங்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. எல்லார் வீட்லயும் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கும், எல்லார் வீட்லயும் அக்கா தங்கச்சி இருக்கும். இந்த வீட்டில் 3 நாள் தூரம் ஆவாங்க தெரியுமா? பீரியட்னு சொல்லுவாங்க அதுக்கு. வீட்டில் எல்லா வீட்லயும் இயற்கை அது. அது எங்கன்னா பேசலாம், தப்புலாம் கிடையாது. இந்த பீரியடுக்கு மெடிக்கல் ஷாப்ல போய் நம்ம பேடு வாங்குவோம். அந்த பேடுக்கு 18% ஜிஎஸ்டி வரி போட்டது நரேந்திர மோடி ஒரு அரசாங்கம். விஷயம் தெரியுமா? பேடுக்கு, பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடிய பேடுக்கு 18% ஜிஎஸ்டி வரி. இன்னைக்கு அரிசி விலை மூட்டைக்கு 300 ரூபாய் ஏறி போச்சு. வாங்குறவங்களுக்கு தெரியும். நீங்க நினைக்கலாம், என்ன இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க மூட்டைக்கு 300 ரூபாய் 500 ரூபாய் ஏறி போச்சுன்னு. சத்தியமா நாங்க காரணம் இல்லை. யார் காரணம் தெரியுமா? அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி மோடி போட்டிருக்கிறார். அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி. நீ ஹோட்டல்ல உட்கார்ந்து 2 இட்லி சாப்பிட்டா 13 ரூபாய் ஜிஎஸ்டி வரி. கம்மரக்கட்டுக்கு ஜிஎஸ்டி வரி, பருப்பிக்கு ஜிஎஸ்டி வரி, பிரெட்டுக்கு ஜிஎஸ்டி வரி, ஊசிக்கு ஜிஎஸ்டி, மாத்திரைக்கு ஜிஎஸ்டி. மோடி ஜிஎஸ்டி வரி எதுக்கு தெரியுமா ரொம்ப குறைச்சிருக்காரு? அரிசிக்கா? இல்ல 18%. தோரம்பருப்பு உளுத்தம் பருப்புக்கா? இல்ல 15%. மாத்திரை ஊசிக்கா, டானிக்கா, பேடுக்கா? இல்ல, அதுக்கெல்லாம் 18% ஜிஎஸ்டி வரி. அப்ப எதுக்குப்பா இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி ரொம்ப கம்மி வரி எதுக்குப்பான்னு கேட்டீங்கன்னா, யார் வைரம் வாங்குறாங்களோ வைரத்துக்கு 1% ஜிஎஸ்டி வரி. நாங்க இது வைரம் நீங்க வாங்குவீங்களா? வாங்குவீங்களாக்கா? வைரம் வாங்குவோமா? வாங்குற நிலைமையில இருக்கிறோமா? அடுத்த மாசம் வீட்டு வாடகை தர நமக்கு பிரச்சனையாகுது. உண்மையா இல்லையா? ஆனால் அரிசிக்கும் இட்லிக்கும் பருப்புக்கெல்லாம் 18% ஜிஎஸ்டி வரி. வைரம் வாங்க போனா மட்டும் 1% ஜிஎஸ்டி வரி. யோசிக்க வேணாவா? சிலிண்டர் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, ஜிஎஸ்டி ஏறி போச்சு, மருந்து விலை ஏறி போச்சு, இன்னைக்கு அரிசி விலை ஏறி போச்சு. மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கிறார்? என்ன செய்திருக்கிறார்? 10 வருஷம் நீங்க ஆட்சிக்கு என்னடா செஞ்சீங்க? ஜெய் ஸ்ரீராம். நீங்க என்ன செஞ்சு? ஜெய் ஸ்ரீராம். இல்லடா நீங்க என்ன? ஜெய் ஸ்ரீராம். இதெல்லாம் ஓகேடா. என்னடா சொல்ல மாட்டானுங்க? என்னடா பண்ணி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்டா, ஹாஸ்பிட்டல் கட்டணும், பஸ் ஸ்டாண்டு கட்டணும், மாசம் 1000 ரூபாய் கொடுத்தோம், பொம்பளை பசங்க படிக்க 1000 ரூபாய் கொடுத்தோம், ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துருக்கிறோம், நாங்க இவ்வளவு பண்ணிருக்கிறோம்டா. நீங்க 10 வருஷம் ஆச்சுன்னா என்னடா பண்ணீங்கன்னா? பதில் இல்ல. மோடி ஆட்சியில இந்த 500,000 செல்லாதுன்னு தெரியுமா? எல்லாம் மறந்துட்டு இருப்போம். நேத்து என்ன குழம்பு வச்சு நீங்க தெரியாது நமக்கு இல்லையா? அந்த கட்டத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம். 500,000 செல்லாதுன்னாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு பேங்க்ல எந்த கோடீஸ்வரன் பணக்கார அரசியல்வாதி நின்னானா? ஏழை தான் நின்னான். 500,000 செல்லாதுன்னு சொல்லி அந்த 40 நாள்ல 1000 பேர் செத்து போயிட்டாங்க. 1000 பேர். கொடுமை தெரியுமா? அந்த 500,000 செல்லாதுன்னு புதுசா நோட்டு கொண்டு வரார் நரேந்திர மோடி. புதுசா ஒரு 500 ரூபாய் நோட்டு, புதுசா ஒரு 2000 ரூபாய் நோட்டு. 500 ரூபாய் நோட்டு பச்சையா இருந்தது, 2000 ரூபாய் நோட்டு ரோஸ் கலர்ல இருந்தது. இந்த 500,000 செல்லாதுன்னு சொன்னதால இந்தியாவில் இருக்கிற மொத்தம் ஏடிஎம் மிஷின் 7000 மிஷின் இருக்கு. 7000 மிஷின். அந்த 7000 ஏடிஎம் மிஷினையும் மாத்தி ஆகணும். ஏன் மாத்தணும்னா, முதல்ல இருந்த 1000 ரூபாய் நோட்டும் முதல்ல இருந்த 500 ரூபாய் நோட்டு பிரகாரம் தான் செட்டப் இருக்கு, செட்டிங் இருக்கு. அந்த செட்டிங்ல இந்த நோட்டை வைக்க முடியாது. புது 2000 ரூபாய் நோட்டை, புது 500 ரூபாய் நோட்டை. அப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏடிஎம் மிஷினும் மாத்துறாங்க. அதுக்கான செலவு 3000 கோடி ரூபாய். எல்லாத்தையும் மாத்துறான். எப்படி மாத்துறான்? புது 500, புது 2000. 3000 கோடி செலவு பண்ணி எல்லா மிஷினையும் மாத்தியாச்சு. புது 2000, புது 500 வச்சாச்சு. நாசமா போனவன் 6 மாசம் முன்னாடி சொல்றா 2000 ரூபாய் செல்லாதுன்னு சொன்னாரா இல்லையா? 2000 ரூபாய் 2000 ரூபாய் கொண்டு வந்தது யாரு? கொண்டு வந்தது அவர் தானே. என்ன சொல்லி கொண்டு வந்தார்? கருப்பு பணத்தை ஒழிக்க புது பணம் கொண்டு வரேன்னார்.
இப்ப எதுக்காக 2000 மட்டும் செல்லாதுன்னு சொன்னீங்க? அப்ப 3000 கோடி ரூபாய் என்ன ஆச்சு? மக்கள் பணம் வீணா போச்சு இல்ல? சரி, நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், நீங்களே எவ்வளவு கருப்பு பணம் ஒழிச்சிங்க? எவ்வளவு கருப்பு பணம் வெளியே வந்தது? கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புதுசா நோட்டடிக்கான செலவு இருக்குல்ல, 500 ரூபாய் நோட்டோ 2000 ரூபாய் நோட்டும், அதுக்கான செலவு அளவுக்கு கூட கருப்பு பணம் வெளியே வரல. நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்ம காதுல பூ சுத்திட்டாங்க. சரி, மோடி யாருக்கு தான் பண்ணிருக்கிறார்? எந்த ஏழைக்காவது பண்ணாரா? எந்த தாய்மார்க்காவது பண்ணாரா? எந்த மாணவனுக்காவது கல்வி கடன் கிடைத்ததா? எந்த மாநிலத்துக்கு திட்டம் கொடுத்தாரா? இல்லை. யாருக்கு பண்ணார்? அதானிக்கும் அம்பானிக்கும் பண்ணுகிறார். அதானிக்கும் அம்பானிக்கும் தனியார் வங்கிகளில், அரசாங்க வங்கிகளில் கடன் தள்ளுபடி ஆவது. ஆனால் கல்வி கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கிறார்கள். விவசாய கடனை தள்ளுபடி செய்ய மறுக்கிறார்கள். இன்னைக்கு ஏழை மக்கள் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்தியால வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன். 10 வருஷம் ஆச்சு, 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கணும். 20 கோடி பேர் வேணா, இந்த 10 வருஷத்துல 2 கோடி பேருக்கு மோடி வேலை கொடுத்தாரா? கொடுக்கல. சரி, யாருக்கு வேலை கொடுக்கறாங்க? யார் வேலையில சேர்றா? தமிழ்நாட்டில இருந்து மத்திய சர்க்கார் பணிக்கு போனவங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல தமிழனுக்கு வேலை இல்லை. துறைமுகத்துல தமிழனுக்கு வேலை இல்லை. ஏர்போர்ட்ல தமிழனுக்கு வேலை இல்லை. ரயில்வேல தமிழனுக்கு வேலை இல்லை. கேந்திர வித்யா பள்ளிக்கூடம் தமிழனுக்கு வேலை இல்லை. வருமான வரித்துறையில வேலைக்கு எடுத்திருக்கிறான், தமிழ இல்லை. இப்படி எந்த துறையிலும் மத்திய அரசு பணியில் தமிழனுக்கு வேலை இல்லை. ஆனால் மோடி சொல்லுகிறார், எனக்கு தமிழ் என்றால் ரொம்ப பிடிக்கும். யாருக்காக பூ சுத்துறீங்க? பட்டியல் வெளியிடுங்க. 10 வருஷம் நீங்க பிரதமராய் தமிழ்நாட்டில் இருந்து மத்திய சர்க்கார் பணியில சேர்ந்தவங்க எத்தனை பேர் அறிக்கை விட முடியுமா? பார்லிமெண்ட்ல சொல்ல முடியுமா? ரயில்வேல வேலைனா தமிழன் வேண்டாம், துறைமுகத்துல வேலைனா தமிழனுக்கு கிடையாது, ஏர்போர்ட்ல வேலைனா தமிழனுக்கு கிடையாது, வருமான வரித்துறையில வேலைனா தமிழனுக்கு கிடைக்காது. ஆனா தமிழன் ஓட்டு மட்டும் வேணுமா? பெரியவரே, தாய் மகளே, சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்கிறார் நரேந்திர மோடி. அது மத்திய அரசு பணியாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு கொடுக்கிற நிதியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. என்ன செய்தார்? நாளை கூட்டம் போட்டு சொல்லணும் இல்லையா? ஒரு கல்வி அமைச்சர்னா எப்படி இருக்கணும்னா, அது அன்பில் மகேஷை போல் இருக்கணும் சொல்லக்கூடிய அளவுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். இங்க எடுத்துக்க, 10 வருஷம் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சியில் இந்த மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி இருந்தார், தாம்பரத்தை சேர்ந்தவர். அவர் மந்திரியா இருந்தார், அவரையும் கூட்டு நிக்க வைப்போம். எங்கால் மந்திரியா ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கே சொல்றேன், கட்சி எப்படி நடத்தணும், தொகுதி மக்கள்கிட்ட எப்படி பழகணும், கோரிக்கை எப்படி நிறைவேற்றணும், துறையை எப்படி நிறைவேற்றணும், எப்படி சட்டமன்றத்தில் பேசணும்னு கேட்டா அது அன்பரசனை போல் பணியாற்ற வேணும் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அதிமுக மந்திரியா இருந்தாலும் அவனையும் கூட்டுன்னு வருவோம். எங்கால இருக்கிற மந்திரி அவரையும் கூட்டுன்னு வருவோம். அவர் 1 மணி நேரம் பேசட்டும். அதிமுக மந்திரியா இருந்தவர், அவர் மந்திரியா இருந்து அவங்க ஆட்சியில பல்லாவரம் தொகுதிக்கு, தாம்பரத்துக்கு, மாநகராட்சிக்கு, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு, காஞ்சிபுரத்துக்கு அவர் என்ன புடுங்கினார் என்பதையும் சொல்லட்டும். எங்கால் மந்திரியா இந்த 30 மாசத்துல என்னென்ன செய்திருக்கிறார் சொல்றோம், எழுதி வைத்துக்கொள். தமிழ்நாட்டிலேயே 30 அமைச்சர்லயே அதிகமான தொகுதியை பெற்று தந்த ஒரே மாவட்ட அமைச்சர் தாமோ அன்பரசன் என்பதை மறந்துவிடக் கூடாது. கடந்த தேர்தலாம் இந்த பகுதி எப்படி இருந்தது, இப்பொழுது திமுக கோட்டையா மாறி இருக்குதுன்ட்டு அந்த கோட்டைக்கு அடையாளம் தான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, அதிமுக ஒன்று சொல்லிட்டு போறேன். நீங்க சட்டமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் கோட்டை விட்டீங்க, சட்டமன்ற தேர்தலையும் கோட்டை விட்டீங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் கோட்டை விட்டீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலேயே அதிக வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய தொகுதி இந்த பல்லாவரம் தொகுதிதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வருகிற தேர்தல் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து ஓட்டு போடுகிற தேர்தல் அல்ல. நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார், என்ன நிறைவேற்றினார் பார்த்து போடுகிற தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் இந்தியாவை காப்பாற்ற போகிற தேர்தல். இந்தியாவை மீண்டும் மோடி ஆள வேண்டுமா, ராகுல் காந்தி ஆள வேண்டுமா முடிவு செய்ய போகிற தேர்தல். இந்தியாவை காந்திய சிந்தனை ஆள வேண்டுமா, கோட்சே சிந்தனை ஆள வேண்டுமா முடிவு செய்ய போகிற தேர்தல். இந்தியாவில் தமிழனுக்கு மரியாதை கிடைக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க போகிற தேர்தல். பெரியவர்களே, தாய்மகளே, உங்களிடத்திலே பணிவோடு கேட்பது, அதிமுக யாராவது ஓட்டு கேட்டு வந்தால் அவன் சட்டையை பிடித்து கேளுங்கள், 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க.
பிஜேபி ஓட்டு கேட்டு வரமாட்டான். அப்படி பிஜேபி யாராவது ஓட்டு கேட்டு வந்தால் உங்கள் வீட்டு சிலிண்டரை காமிங்கள். பிஜேபி யாராவது ஓட்டு கேட்டு வந்தால் உங்க வீட்டுல நிக்கிற பைக்கை காமிங்க. பிஜேபி யாராவது ஓட்டு கேட்டு வந்தா பகிரங்கமா சொல்லுங்க, எங்க வீட்டுல பொம்பளை பசங்க இருக்கு, உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுங்க. நான் சொன்ன பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, பேடு விலை ஏறி போச்சு, எல்லாத்துக்கும் வரி போட்டிருக்காரு மோடி. இந்த அரசு தேவையான இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இறுதியா ஒரு செய்தி சொல்லிட்டு போறேன், சரியா தவறா என்பதை எங்க வீட்டுல போய் முடிவு பண்ணிக்கங்க. நம்முடைய மனசு, தமிழ்நாட்டு மனசு, குறிப்பா நம்ம தாய்மாருடைய மனசு தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப இலகிய மனசு. கயல் சீரியல்ல கயலுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கே நம்ம வீட்டுல எங்க அம்மா அழுது இருந்தது. ஏமா அழுகுறன்னு கேட்டோம். கயலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்க போய் அடிச்சுக்கிறது? கயலுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலே அழுகுற ஜாதி நம்ம ஜாதி. ஆனால் மணிப்பூர்ல மூணு பெண்களை நிர்வாணமா அழைத்து வந்து கொடுமைப்படுத்துறாங்க. இது வரைக்கும் மோடி போய் பார்க்கல, மோடி போய் கேட்கல, அதை பத்தி பேசவும் இல்லை. ஊரெல்லாம் போய் பேசுறாரு, மணிப்பூரை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. 3 பெண்களை கற்பழிச்சான், 30 பேர் கற்பழிக்கிறான், வீடியோ எடுக்கிறான், வெளியிடுறான். அவங்க பொம்பளை இல்லையா? அவங்கள பத்தி பேசக்கூடாதா? அவங்க குரல் கொடுக்க வேண்டாமா? நேத்து குஜராத், இன்னைக்கு மணிப்பூர், நாளைக்கு எங்க வேணாலும் நடக்கலாம். ஆக பொய்யை மட்டுமே பேசுகிற பிஜேபியை புறக்கணிக்க வேண்டும். தமிழ்நாட்டை கொண்டு போய் டெல்லியிலே அடமான வைத்த அடிமை கூட்டம் எடப்பாடியை புறக்கணிக்க வேண்டும். தமிழனை டெல்லியிலே தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் சொன்னால் கழக தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவரை வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு. நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.